பராசக்தி 1952 நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் முன்னாள் முதல்வரான கலைஞர் கருணாநிதி அவர்களோட வசனத்தில் வெளிவந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். 1949க்கு அப்புறமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி உருவானதுக்கு பின்னாடி அதை வளர்த்தெடுக்கிறதுக்கான கருத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு மீடியமாக வந்து சினிமாவை பயன்படுத்தினாங்க. அதை வந்து திராவிட திரைப்பட வரலாறு அப்படின்னு இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க. இதுக்கு தனியான ரிசர்ச்சஸ்லாம் உண்டு. ஸோ இந்த 1952 வந்த படம் இருக்கு இல்லையா, இந்த படம் தான் திராவிட சினிமாவுக்கான ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லவுடரான ஒரு சக்ஸஸை, கிராண்டான ஒரு சக்ஸஸை வந்து இந்த படம் வந்து பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். இது திராவிட சினிமாவுக்கு மட்டும் இல்லை, திராவிட அரசியலுக்குமே ஒரு வித்திட்ட ஒரு திரைப்படமாகவும் அமைஞ்சுது. 2026 இருக்கும். தமிழ்நாட்டில் திராவிட அரசியலை கடந்து தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தாக்கம் மெல்ல மெல்லமாக எல்லாருக்கிட்டையும் வளர்ந்து ஒரு பெரும் பரவலாக போய் இளைஞர்கள்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கமும் சரி, இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட அரசியலும் சரி, தங்களோட எல்லா டூல் இருக்கு இல்லையா, அதன் வழியாக திராவிட அரசியலையும் திராவிட அரசியலுக்காக எப்படியான ஒரு வரலாறுகளை கடந்து வந்தது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு விளைவாக இந்த வருஷம் 2026 பொங்கலுக்கு பராசக்தி 1952 வந்த அதே டைட்டிலை வச்சு வருது. இந்த படம் முக்கியமான ஒரு அரசியல் மூமெண்ட்டை பற்றி பேச போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக கிடைச்சிருக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெருசு. ஸோ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அன்றைக்கி இருந்த அரசியல் சூழல் எப்படி, அன்றைக்கி இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்படியெல்லாம் நிகழ்ந்தது அப்படிங்கிறத ஒரு செல்லுலாய்டில் பதிவு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக வந்து இந்த சினிமாவை நம்ம பார்க்கலாம். இந்த படம் ஆரம்பித்த அன்னையிலேருந்தே இதை சுற்றி பல அரசியல் நிகழ்வுகள் வந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லலாம். ஒன்று சினிமாவில், இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் ஏரியாக்குள்ளார அப்படின்னு சொல்லலாம். சினிமாக்குள்ளே என்ன, சூர்யா தான் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறதா இருந்தது. பல்வேறு காரணங்களால் அந்த டீம் வந்து இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர் சுதா குங்கரா சிவகார்த்திகேயன் வச்சு இந்த படத்தை வந்து தொடங்கினாங்க. இந்த படம் தொடங்கின அன்னையிலேருந்தே வந்து படத்தை எடுக்கிறதே வந்து தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தான். தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழர்களோட வரலாறை பற்றி படம் எடுக்கிறாங்க, இந்திய எதிர்ப்பை பற்றி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கடும் விமர்சனங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். ஜனநாயகன் தெலுங்குலேருந்து தமிழுக்கு எடுக்கப்படக்கூடிய ரீமேக் மூவி அப்படின்னும், பராசக்தி அப்படிங்கிறது தெலுங்கர்களோட மேக்கிங் அப்படின்ற மாதிரியும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். இந்த அளவுக்கு இந்த படத்தை சுற்றி பஸ் ஒன்று கிரியேட் ஆகிருந்தது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, திராவிட ஆதரவாளர்கள் இல்லை திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு வகையில் வந்து செலிப்ரேஷன் மோடுக்குள்ளார கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கு அப்படியே இன்னொரு பக்கம் விஜய் ஆதரவாளர்கள் ஜனநாயகன் அப்படிங்கக்கூடிய ஒரு படம் வரும்போது இப்படி ஒரு படமா, எங்களோட தளபதிக்கு எதிராகவே கலகிறாரா சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பஸ் ஒரு பக்கம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படத்தை சுற்றி 3 விதமான கருத்துக்கள் சுழண்டுட்டு இருக்கு அப்படின்னா, ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமாவில் வந்ததில் அது இந்த படத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து டிஎம்கேவுக்கு கொஞ்சம் ஃபேவரான ஒரு கம்பெனியான டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன். அவர் இந்த படத்தை பற்றி முன்னாடி பேசும்போது ஒரு இடத்துல பாஷா படத்தோட இன்டர்வல் பிளாக்குக்கு ஈக்குவலாக இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். சிவகார்த்திகேயனும் வந்து அந்த பராசக்தியோட பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்படி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு ஒரு ஹைப் வந்து நாளுக்கு நாள் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. படத்தோட காலம் அப்படிங்கிறது 1964 செட் பண்ணப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு 3வது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி 1938 ஒரு முறையும் 1948 ஒரு முறையும் வந்து இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1964, 65 இந்த காலகட்டங்களில் நடந்தது தான் இதோட மிகப்பெரிய வீச்சு கொண்ட ஒரு போராட்டமாக எல்லாராலும் பார்க்கப்படுது. 1965 நடந்த போராட்டத்தில் தான் மாணவர்கள் அதிக அளவில் கலந்துக்கிட்டு ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவமும் நடந்து அதில் பல பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது வரலாறு. ஸோ இந்த மாணவர் புரட்சி அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை தான் இந்த படத்தில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெள்ள தெளிவாக இந்த ட்ரெய்லர் மூலமாக நமக்கு சொல்லிடுறாங்க. ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது மெயின் ஆன்டகனிஸ்ட் அண்ட் ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, 2 பேரோட ஃபேஸ் ஆஃபில் தான் தொடங்குது. ஒரு ட்ரெயின் மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியும், 1964 வந்து நமக்கு வந்து இந்த நிலக்கரி இன்ஜினில் ஓடின ரயில் தான். ஸோ அந்த ரயிலோட செட்டப்பு 2 பேரும் சண்டை போடுறாங்க அப்படின்னு காமிக்க முடியும். அந்த ஃபேஸ் ஆஃப்க்கு அப்புறமான காட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ரயிலில் காட்டப்படுது. அந்த ரயிலில் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒரு நார்த் இந்தியன் கேட்குறாரு, ஏன் மதராசி நீ வந்து ஹிந்தியில் பேசு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே தான் சிவகார்த்திகேயன் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரல் மூலமாக தான் அறிமுகமாகிறாரு. எப்படி அப்படின்னா, மதராசி டெல்லிக்கு வந்தால் வந்து ஹிந்தி பேசலாம், நீ வந்து மதுரையில் தானே இருக்க, நீ வந்து இப்போ தமிழ் பேச கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அங்கே அவரை ரிவீல் பண்ணுறாங்க. அவர் வந்து ரயில்வேஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக காமிக்கப்படுறாரு.
இந்த படத்தில் ஹீரோ வேலை பார்க்குறது ரயில்வேஸில் அப்படிங்கிறத ஒரு நல்ல பேக்கிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து அதிகமாக வந்து இந்த ரயில் மறியல் போராட்டங்கள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இன்னை வரைக்கும் கூட ரயில்வேஸில் ஹிந்தி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதலாகவே அதிகம். நம்ம என்ன சதர்ன் ரயில்வேஸில் போனாலும் கூட ஹிந்தி கட்டாயங்கிற ஒரு சூழல் வந்து ரயில்வேஸில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படியே அதை செட்டப்பில் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் ஹீரோ வந்து ரயில்வேஸில் வேலை பார்க்குற மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங். ட்ரெய்லரில் அடுத்ததாக வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேமிலி வந்து நம்மளுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அவரோட தம்பியாக வந்து அதர்வா இருக்கார். அதர்வா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். சிவகார்த்திகேயன் தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு காமிக்கப்பட்டுருது. இன்னொன்று, அவருக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையாங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது என்னென்னா பாட்டி கூட தான் அவங்க வளர்றாங்க, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி தெரியுது. பட் படத்தில் வேறு ஏதாவது இது காட்சி இருக்கா அப்படிங்கிறத படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம ட்ரெய்லர் மட்டும்தான் வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால பாட்டியோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சது. அவங்களோட ஃபேமிலியோட செட்டப் எப்படி இருக்குது, ஸோ சிவகார்த்திகேயன் எப்படின்னா தான் தம்பி எல்லாமே படித்து நல்லா வரணும், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து இந்த படத்தில் காமிக்கப்படுறாரு. அதர்வா வந்து ஒரு துடிப்பான ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக படத்தோட ஹீரோயினான ஸ்ரீலீலாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு தொகுப்பாளினியாக வந்து வேலைக்கு சேர்றாங்க. ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் திணறது, அவங்க வந்து இந்த மாதிரி யாரையாவது வந்து எங்கிட்ட கூப்பிட்டு வந்து போட்டுறாங்க அப்படின்னு அவரோட சீஃப் வந்து புலம்புற மாதிரியான காட்சி. அதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ரேடியோ செட்டப்பை ஏன் முக்கியமானதாக இந்த படத்தில் காமிக்கிறாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் ஹீரோயினை பேஸ் பண்ணி ஏன் வச்சுருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா இன்றைக்கி மாதிரி நமக்கு வந்து மீடியாவோட அந்த வீச்சு வந்து கிடையாது. சோஷியல் மீடியா இருக்குது இன்றைக்கி, டெலிவிஷன் இருக்குது, அதுவும் 24/7 நியூஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. வெவ்வேறு தளங்களில் நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் அன்றைக்கி இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒன்று செய்தித்தாள்களில் வரணும், ரேடியோ வழியாக ஒரு செய்தியை சொல்லணும். ஸோ இந்த படத்தில் இந்த ரேடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்த செய்தியை கடத்துறதுக்கான ஒரு மீடியமாக பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுற விதமாக தான் ஹீரோயினே வந்து அங்கே வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ரேடியோ இதன் வழியாக தான் ஒரு முக்கியமான செய்தியை கடத்த போகிறாங்க அப்படின்னு இந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பற்றி பேசும்போது பேசணும் இல்லையா. அடுத்த காட்சியே ட்ரெய்லரில் அதுதான். ரேடியோவில் ஹிந்தி வந்து இந்தியாவோட தேசிய மொழியாக மத்திய அரசு அறிவிக்குது. அதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காட்சிகள் வந்து விளக்குது. ஸோ அதுக்கு லீடு கொடுக்கறது அந்த ரேடியோவோட நியூஸ் தான். ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து இந்த ரேடியோ ஒரு பெரிய ப்ளே ஒன்று பண்ண போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு இதன் மூலமாக வந்து தெரிஞ்சிருது. ஸோ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மட்டுமே காட்ட முடியாது இல்லையா, அதனால் சாமானியர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு காட்சியும் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. சிவகார்த்திகேயனோட பாட்டி வந்து ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் பேங்க், இது ரெண்டு ஏதோங்கிறத வந்து நம்ம படம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்துடும். அவங்க அங்கே போகிறாங்க, அங்கே வந்தால் ஹிந்தி தான் இருக்குது. அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் சொல்லுது, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்த என்னையே வந்து படிக்காத தற்கூரி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா அங்கே ஹிந்தி வந்துருச்சு. பாட்டிமாக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும், ஆனால் அவங்களோட மொழி அங்கே இல்லை. ஸோ சாமானியர்களுக்கு அந்த மொழி திணிப்பு வந்து எப்படி வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த காட்சியிலேயே ட்ரெய்லர்லேயே வந்து நமக்கு ஓரளவுக்கு உணர்த்திடுறாங்க. பாட்டியோட இந்த புலம்பல்லாம் கேட்கக்கூடிய வீட்டில் துடிப்பாக, அதுவும் அரசியல் மயப்பட்ட ஒரு வாலிபன் என்ன பண்ணுவான், வீட்டில் ஓரளவுக்கு அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து திட்டுவான் இல்லையா. அந்த மாதிரி தான் அதர்வாவும் இந்த படத்தில் அடுத்த காட்சியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதான் உன் பெரிய பேராக இருக்கானே, அவன் தான் இந்திய திணிக்கிற மத்திய அரசுக்கு அடிமை வேலை பார்த்து நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறானே அப்படின்ற ஒரு காட்சியும் வந்து அடுத்ததாகவே வந்துடுது. அதுக்கு அடுத்தபடியாக ட்ரெய்லரில் வந்து சிவகார்த்திகேயனுக்கும் ஸ்ரீலீலாக்குமான அந்த ரொமான்டிக் சீன்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க. அது என்னென்னா கொஞ்சம் காமிக்கல் வேலை. சிவகார்த்திகேயனுக்கு ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதனால் அவர் ஹிந்தி கற்றுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்லையா. அதனால் அவர் வந்து ஸ்ரீலீலா கிட்ட ஹிந்தி சொல்லிக் கொடுக்க சொல்லி கற்றுக்கிறாரு. அப்போ அவர் ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல வந்து சொல்கிறாரு, அண்ணாக்கிட்டையும் பெரியார்கிட்டையும் விருது வாங்கணும்டா நீ, இவங்கிட்ட போய் ஹிந்தி கற்றுக்கணுமா நீ அப்படின்லாம் கேட்குற மாதிரி காட்சிகள்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரொமான்டிக் ஆங்கிளுக்கு பின்னாடி ஒரு பேக்கிங் ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது பார்க்க. இதைத் தொடர்ந்து தீவிரமாக வந்து மாணவர் போராட்டங்கள் காமிக்கப்படுது. படத்தோட ஆன்டகனிஸ்டான ரவி மோகன் வந்து அறிமுகப்படுத்தப்படுறாரு. ஏற்கனவே ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் காட்சியிலையும் வந்து ஃபேஸ் ஆஃப் காமிச்சிருந்தாலும் கூட இங்கே தான் அவரோட கேரக்டர் என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக வந்திருக்காரு. ஏன்னா இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே தகவல் காமிக்கப்படுது. இது இடையிலே தான் வந்து அந்த டைமில் 1964, 65 காலகட்டங்களில் தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்த பக்தவக்ஷலம் இருக்கார் இல்லையா, அவரை ரெஃபர் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி ஒன்றும் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. ரவிமோகன் வந்து இந்த போராட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கி அடக்கணும், இல்லை வந்து முழுசுமாக முடிக்கணும். ஏன்னா உயிர் பலிகள் ஏற்படும் போது வந்து போராட்டங்கள் நடக்காது இல்லையா, அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள் காமிக்கப்படுது. அப்போ அந்தந்த காட்சிகளில் வந்து இந்த தீ பரவட்டம்னு ட்ரெயினில் எழுதி வச்சிருக்கிறது, அங்கங்கே எழுதி வைக்கிறது, இப்படியான காட்சிகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. மாணவர் போராட்டத்தோட முன்னணியில் இருக்கிறது தான் தம்பி தான் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயனுக்கு தெரியுது. உனக்கு வந்து காசு இருக்குது, நான் எதை கேட்டாலும் செய்கிறேங்கிறதுனால
தான் நீ திமிரெடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சிவகார்த்திகேயன் அவரை வான் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த போராட்டத்தோட நீட்சியாக வந்து 1965 பொள்ளாச்சியில் மாணவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. இதில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க இல்லையா. இந்த துப்பாக்கி சூட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வசனம் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து இடம்பெற்றிருக்கு. நான் விடுங்க அவனை நான் பொள்ளாச்சிலேயே முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் ஒன்று வருது. ரவிமோகன் அதுக்கான பிளான் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அடுத்தடுத்து வந்துட்டு போகிறது நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ ஒரு இடையில வந்து ஒரு காட்சி ஒன்று வந்துட்டு போகுது இந்த ட்ரெய்லருக்கு இடையில. அதாச்சும் என்னென்னா, ஒரு பேப்பரில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வந்து குறிக்கப்பட்டு அதில் வந்து சங்கோத பாஷைகள் மூலமாக வந்து தகவல்கள் பரிமாறப்பட்டது அப்படிங்கிற ஒரு காட்சியும் வந்து நமக்கு காட்டப்படுது. பெரும் போராட்டங்கள், மாணவர்களை தொடர்ந்து போய் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான கட்டான காட்சிகள் நிறைய வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் சிவகார்த்திகேயன் தான் கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் நமக்கு அடுத்தடுத்து வருது. இதன் வழியாக நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அதர்வா இந்த போராட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் இறந்து போகிறாரு. அந்த இறப்புக்கு அப்புறமா அதோட பாதிப்பில் இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்து அரசுக்கு எதிராக இந்தியை எதிர்த்து போராடுறாரு அப்படின்னு நமக்கு காமிக்கப்படுது. பெரும் படையொன்று வேண்டும் அப்படின்னு ஆவேசத்தோடு பேசுகிற மாதிரியான காட்சிகள் வருது. இதுக்கப்புறம் அண்ணாதுரை இந்த படத்தில் ஒரு காட்சியில் காமிக்கப்படுறாரு. சேத்தன் வந்து அந்த பாத்திரம் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஒன்று இல்லை இதுக்கு பின்னாடி நான் இல்லை, ஆனால் அந்த போராட்டத்தை வழிநடத்துறது யாராக இருந்தாலும் அவன் கண்டிப்பாக என் தம்பியாக இருப்பான். ட்ரெய்லரோட முடிவில் ரவிமோகன் சிவகார்த்திகேயனை பார்த்து ஆன்டி நேஷனல்ஸ் கம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிவகார்த்திகேயன் திரும்ப வந்து என் செந்தமிழை காக்க பெரும் படையொன்று வேண்டும் அப்படின்னு அதோட அந்த ட்ரெய்லர் முடியுது. இந்த ட்ரெய்லர்லாம் வந்ததுக்கப்புறமும் கூட தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இந்த ட்ரெய்லரை கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அது காரணம் என்னென்னா, மெஜாரிட்டியாக இந்த படத்தில் வேலை பார்த்துருக்கிறது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டு அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து தமிழர்களோட அந்த வரலாற்று பின்புலம் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட கிரெடிட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்க பார்க்குறாங்க. ட்ரெவிடியன் பாலிடிக்ஸ் வந்து அதை எடுத்துக்க பார்க்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிட்ருக்காங்க.